1 கிலோ செடார் நட்ஸ் நீ குடுத்தேன்னா, நான் உனக்கு வந்து அ $1000 வந்து பிரைபா தரேன் அப்டின்றாரு. லஞ்சமா தரேன் அப்டின்றாரு. அப்புறம் இவரு வந்து, என்னப்பா இவரு இவ்ளோ அ இது பண்றாரே, அம் இதுக்கெல்லாம் நாம வந்துட்டு நாம வந்து ரஷ்யா இவ்ளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. இவ்ளோ ஒரு எக்கனாமிக்கலா ரொம்ப டவுனா இருக்கு. ரஷ்யாவோட அ எக்கனாமிய ஏத்தணும் அப்டின்ற மாரி இவரு வந்து, "இல்ல, இல்ல நான்லாம் குடுக்க முடியாது" அப்டின்னு. நார்மலானா குடுத்துருப்பாங்க ஆக்சுவலா. ஏன்னா, இவரு வொர்க் பண்ணது வந்து அந்த ஒரு செடார் நட்ஸ் எல்லாம் க கு அ கிடைக்கிற மாரி இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட் ஏரியால தான் இவரு வந்து ஒரு ஆஃபீசரா வொர்க் பண்ணிட்டு இருப்பாரு. பட் ஆனா இவரு வந்து என்னால குடுக்க முடியாது அப்டின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இவரு நெறைய ரிசர்ச் அப்பயே பண்ணியிருப்பாரு. இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே ஞாபகம் வரும். ஸோ அப்பயே வந்து இவரு வந்து என்ன இந்த செடார் நட்ஸ் இவங்க என்ன பண்றாங்கன்னா, கல்ஃப் கண்ட்ரீஸ்ல அந்த செடார் நட்ஸ்ல இருந்து வர்ற ஆயில அ இவங்க வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு 100 எம்எல்க்கு ஒரு 10 எம்எல் 1:10 ரேஷியோ கூட இருக்காது. ஸோ அவ்ளோ கொஞ்சமா வந்து ஆயில் மிக்ஸ் பண்ணி, அது எல்லாமே ஃபேஸ்ல அப்ளை பண்ணும்போது ஃபேஸ் ரொம்ப க்ளோயிங்கா இருக்குமாம். அ அ அந்த மாதிரி வந்து அந்த ஃபேஸ்க்கான கிரீம்ஸ், ஆயின்மென்ட்ஸ் அந்த ஆயில் அதுல எல்லாம் அந்த கொஞ்சமா செடார் ஆயில மிக்ஸ் பண்ணி நெறைய டாலர்ஸுக்கு விக்கிறாங்க. அதாவது ஒரு $1000 அந்த மாரி ரொம்ப காஸ்ட்லியா விக்கிறாங்க. ஏன் இவங்க என்னடா எனக்கு வந்துட்டு இவ்ளோ குடுக்குறேன் அப்டின்னாங்க. இவங்க வந்து அது 10 மடங்கு அதிகமா, ஒரு 100 மடங்கு அதிகமா வந்து அவங்க அதுல லாபம் பார்த்துட்டு இருப்பாங்க.